ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வெஜிடபிள் பேன்கேக். இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். மார்னிங் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் பேசிக்காக எப்போயுமே எடுக்கிற மாதிரி கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேபேஜ் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி ப்ளஸ் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப திக்காக வேண்டாம், நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 20 கிராம்ஸ்லேருந்து 15லேருந்து 20 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நிறைய நம்ம போடக்கூடாது மைதா மாவு, ஸோ கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இது கூட மேலே ஒரு கிறிஸ்பினஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. மைதா அதிகமாக எடுத்துடாதீங்க, ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தோசை மாவு பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் நமக்கு இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டும். மைதா மாவு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பைண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் போட போகிறோம். இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிள் தான். இதில் வேறு எந்த ஸ்பைஸ் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் நம்ம வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லா காயும் போட போகிறோம். இது கூட நீங்கள் மஷ்ரூம், கார்ன் எடுக்கலாம், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் நமக்கு இருக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் அந்த மாதிரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இப்படி தான் இருக்கணும், இதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்தாச்சு, நான்ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அப்படியே கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணி விட போகிறோம். இது ரொம்ப திக்காக பண்ணிட வேணாம், நம்ம 2-3 பேட்சாக போட்டு கூட எடுத்துக்கலாம். இது இப்படி பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஏன்னா உள்ளே வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி போடுற மாதிரி இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் பண்ணி ஸ்லோவாக நம்ம வந்து குக் பண்ணணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது. ஸோ இது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 2 சைடும் மெதுவாக கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுங்கள், அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வரும். இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 2 சைடும் குக் பண்ணணுங்க. நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி 2 பக்கமும் வந்தது. இப்போ நம்ம எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு உள்ளே க்ரன்ச்சியாக வேணும்னா அதுக்கு எடுத்த மாதிரி சீக்கிரமாக எடுத்துடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாவே வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் போட்டு எடுக்கலாம்.
அவ்வளோதான், வெஜ் பேன் கேக் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.